பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச KFC ஃப்ரைட் சிக்கன் ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் மந்த்லி கிவ் அவே வின்னர்ஸ் யார் யார் அப்படிங்கிற தகவலும் இந்த வீடியோவில் இருக்குது. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த KFC ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 5 பீஸ் சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பீஸ் எல்லாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே வர வேகும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேர்க்குற ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே வர நல்லா பிடிச்சிருக்கும். அடுத்ததாக ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு மோர் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச சிக்கனை இந்த மோரில் போட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுக்கோங்க. சிக்கன் மோரில் நல்லா ஊறும்போது நல்லா சாஃப்டாகும். அதே சமயம் உப்பு புளிப்பெல்லாம் உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ இது ஊறட்டும். 4 மணி நேரம் நல்லா ஊற விட்டதுக்கப்புறமா சிக்கனை மோரில் இருந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ சிக்கன் ஊற வச்ச இந்த மோரை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஐஸ் வாட்டருக்கு பதிலாக இந்த மோரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வேற ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் போட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஜிஞ்சர் பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இது இட்டாலியன் ஸ்டைல் மிக்ஸ்டு ஹெர்ப். இது இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் வினிகர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆனியன் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் இதை கொஞ்சமாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதோட சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்களை எல்லாம் நம்ம மோரில் ஃபஸ்ட்டு சிக்கனை ஊற வைக்கும் போதே சேர்த்து போட்டு கூட ஊற வைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சிக்கனில் காரம் பிடிக்காது, ஜஸ்ட்டு ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தனியாக போட்டு ஊற விடும்போது சிக்கனில் நல்லா காரம் பிடிச்சிருக்கும். இதை ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் நீங்கள் ஊற விட்டிங்கன்னா போதும். இப்போ இதில் நான் உப்பு சேர்க்கலை. ஏன்னா நம்ம மோரில் உப்பு சேர்த்துருக்கோம். அந்த உப்பே போதும். சப்போஸ் மோரில் உப்பு கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா இதோட உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஊறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹெர்ப், இட்டாலியன் மிக்ஸ்டு ஹெர்ப் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆனியன் பவுடர். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச மோர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம ஐஸ் வாட்டருக்கு பதிலாக சிக்கனை இந்த மோரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாவு கோட் பண்ண போகிறோம். முட்டைலாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் பார்த்திங்கன்னா நான் கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்க்கலை, வெறும் மைதா மாவு மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 பீஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மாவில் போட்டு பரட்டி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சில் மோர் இருக்கு இல்லையா, அதில் இந்த சிக்கனை டிப் பண்ணி ஒரு 3லேருந்து 4 செகண்ட் மட்டும் டிப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு திரும்பவும் மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவோடு சேர்த்து சிக்கனை நல்லா கையால் அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சிக்கன் மேலே கோட் ஆகும். இப்போ இதை அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே வர சிக்கன் நல்லா வேகும். அதே சமயம் மேலே இருக்கிற மாவு கருகாது. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த சிக்கன் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்மளோட ஏப்ரல் மே மந்த்துக்கான கிவ்அவே வின்னர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஏப்ரல் மந்த்துக்கான கிவ்அவே வின்னர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்வேஸ் லவ்லி ரோஸ், கங்க்ராச்சுலேஷன். இப்போ மே மந்த்துக்கான வின்னர் யாருங்கிறத பார்க்கலாம். செரினாஸ் கிச்சன், கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் 2 பேரும் உங்களோட அட்ரஸை வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். லாக்டவுன் முடிஞ்சதும் உங்களுக்கான கிஃப்ட்டை வந்து நான் உங்களுக்கு அனுப்பி வச்சுடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இனி இந்த லாக்டவுன் முடிகிறது வரை நம்மளோட சேனலில் மந்த்லி கிவ்அவே கிடையாது. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே கிவ்அவேல வின் பண்ண 10 பேர் ப்ளஸ் இந்த மந்த்லி கிவ்அவே வின்னர்ஸ் 2 பேருக்கு நான் வந்து கிஃப்ட்டை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது வரைக்கும் என்னோடய சேனல், என்னோடய ரெசிபி பிடிக்கிறவங்க தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுங்க. இப்போ நம்மளோட ஃப்ரைட் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட நீங்கள் கடைக்கு போகணும் அப்படின்னு அவசியமே இல்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு எல்லாரையுமே நீங்கள் அசத்தலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.